ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். நோவா காலத்து வெள்ளமும் நோவாவின் பேழையும் மிகப்பெரிய பேர் அழிவுக்கு தப்புவிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரே வழி பேழையாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மனுமக்களுடைய ரட்சிப்புக்கு ஒரே பாதுகாவலராக இருக்கிறார். தொடர்ந்து கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணுவாயாக. கொப்பேர் மரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனுஷீகத்திற்கு ஒப்புமையாய் இருக்கிறது. தொடர்ந்து பேழை 3 அறைகளும் ஒரு ஜன்னலும் ஒரு கதவும் மட்டுமே உண்டு என்றும் நாம் சிந்தித்தோம். திரியேக தேவனிடம் செல்வதற்கு ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பேழைக்குள் தண்ணீர் புகாதபடிக்கு உள்ளும் புறம்பும் கீழ் பூசப்பட்டது என்றும் சிந்தித்தோம். கீழ் என்பதற்கு ரெஸ்டிடியூஷன், பாதுகாப்பு அல்லது மீட்டளிப்பு என்ற பதம் கொண்டது. பேழை பாதுகாப்பானது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ரட்சிப்பின் பாதுகாவலராக இருக்கிறார். இன்றைக்கு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீ பேழைக்கு ஓர் ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு 1 முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். நோவாவை தேவன் பேழைக்குள் பிரவேசிக்க செய்து கதவை அடைத்தார். நோவா பேழைக்குள் இருந்து அந்த ஜன்னல் வழியாக வானத்தின் மதகுகள் திறவுண்டதையும் மகா ஆழத்தின் ஊற்றுக்கண் பிளந்ததையும் ஜனங்கள் தேவ கோபத்தினால் மாளுகிறதையும் காண்கிறான். நாமும் அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிறோமா? ஜன்னல் இந்த உலகத்தை காண்பதற்காக தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பாரம். ஆகவே நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம், ஆனால் நம்முடைய பார்வை பாரத்தோடு இருக்கிறதா? எவ்வளவு ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசித்தான். இந்த பிரவேசித்தல் என்பது விசுவாசத்திற்கு இணையான ஒரு செயலாகும். இங்கே பிரவேசித்தல் என்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன்னுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதற்கு அது முக்கியமான ஒரு பதமாக இருக்கிறது. ஆதியாகமம் 7, 8, 9 பாருங்கள். சுத்தமான மிருகங்கள், சுத்தம் இல்லாத மிருகங்கள், பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் உள்ளே பிரவேசித்தன. இது ரட்சிப்பினுடைய 2 சத்தியங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. ரட்சிப்பு யூதர்களையும் புறஜாதிகளையும் உள்ளடக்கியது. சபை யூதர்களையும் புறஜாதிகளையும் உள்ளடக்கியது. நித்தியத்தில், அதாவது 1000 வருட அரசாட்சியில் அனைவரும் ஒரே ஐக்கியத்தில் தாபரிப்பார்கள். இதற்கு நிழலாக ஒரு தரிசனத்தை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள் வாசிக்கும் போது, பேதுரு மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதா இருந்ததாக பார்க்கிறோம். அப்போ வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி இறங்கினதாக நாம் பார்க்கிறோம். அதற்கு உள்ளே சகல விதமான சுத்தமான அசுத்தமான பிராணிகள் எல்லாம் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 10:13, அல்லாமலும் பேதுருவை எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் கேட்டது. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 10:15. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பேழைக்குள் அனைவரும் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை. பாவி என்றோ அல்லது நான் நீதிமான் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களோ இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். விதிவிலக்கில் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் தன் பக்கம் அழைக்கிறார். ஒரு பாவியும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளவும் தேவன் விரும்புகிறார். ஆகவே அந்த பேழைக்குள் சுத்தமான மிருகங்களும் பிரவேசித்தது, சுத்தமில்லாத மிருகங்களும் பிரவேசித்தது. சுற்றிலும்
மழை பெய்தது. அந்த மழையினாலே அநேக ஜனங்கள் அழிந்து போனார்கள். ஆனால் இந்த ஜலத்தினாலே அந்த மிருக ஜீவன்கள் மாத்திரமல்ல, நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள். உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீங்களும் உங்களுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பிரவேசித்தல் என்கிற சொல் விசுவாசம் என்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல். இந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், பேழையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரவேசியுங்கள், நித்திய மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.